ப்ரப்போஸ் பண்ணா இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் பிச்சுக்குன்னு போயிடுமேன்னு ப்ரப்போஸ் பண்ணாம பயந்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. யோசிக்காம ஒரு லைக்கை போட்டு வீடியோவை பாருங்க. சொல்லாமலே யார் பார்த்தது மக்களே, இன்னைக்கு ப்ரப்போஸ் டேவாமே. நம்ம ஆளுங்களுக்கு லவ் பண்ணுறது கூட ஈஸி, ஆனா அந்த லவ் ப்ரப்போஸ் பண்றது தாங்க கஷ்டமே. இப்படி லவ் சொல்லாம பிரிந்த காதல் வரலாற்றுல பல உண்டு. அப்படி ஒரு கதையை தான் இன்னைக்கு ப்ரப்போஸ் டே அன்னைக்கு உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இல்ல நிறைய வீடியோ மிஸ் பண்ணிடுவீங்க. 1843 சீனா நாட்டுல ஜென்ஷாங் அப்படின்ற ஒரு கிராமத்துல ஜோயாங் அப்படின்ற ஒரு இளவரசர் இருந்திருக்காரு. 2 வாட்டி சூடு பண்ண பால் கூட கெட்டுறோம். இவரை நம்பி வந்தவங்க கெட்டு போனதா சரித்திரமே இல்லையா. அந்த மாதிரி இவரோட மனசு செக்ல ஆட்டின நல்லெண்ணெய் மாதிரி சுத்தமான மனசா. அந்த நாட்டிலேயே சித்த மருத்துவம் பாக்குற குடும்பத்துல யோமிங்ன்ற ஒரு பொண்ணு இருந்தாங்களா. இந்த யோமிங் தொட்டது எதுவுமே விளங்குனது இல்லையா. ஏன் இவங்க ஒரு மாட்டுல பாலை கறந்தா கூட அந்த பால் கெட்டு தயிரா தான் வெளியே வருமா. அந்த அளவுக்கு ராசி இல்லாதவங்களா இருந்திருக்காங்க. ஒரு நாள் இளவரசர் குதிரையில ஏறி நாட்டை சுத்தி வர யோமிங் எதிர்க்கு நடந்து வர 2 பேரும் நேருக்கு நேரா பார்த்து கண்டதும் காதல்னு காதல்ல விழுறாங்க. அந்த நேரத்துல மழையில வர கற்பாம்பூச்சிக்கு மாதிரி எங்கிருந்து வந்தாங்கன்னே தெரியாத ஒரு கும்பல் இளவரசரை தாக்கிட்டு மறைஞ்சிட குத்துயிரம் கொலையுரமா படுத்திருக்க இளவரசரை நம்ம யோமிங் தான் வீட்டுக்கு தூக்கிட்டு போய் சிகிச்சை கொடுக்குறாங்க. 3 நாள் சிகிச்சைக்கு அப்புறம் இளவரசரும் கண்ணு முழிக்கிறாரு. யோமிங்க்கு இளவரசர் மேல காதல் இருந்தாலும் தன்னோட கெட்ட ராசினால தான் இளவரசருக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சுன்னு அவரை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றாங்க. இளவரசர் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணுக்கு நம்மள பிடிக்கல போலக்குதுன்னு யோமிங்க்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இளவரசருக்கு யோமிங்க மறக்க முடியல, இந்த பக்கம் யோமிக்கு இளவரசரை மறக்க முடியல. இப்படியே காலங்கள் உருண்டோட ராசி இல்லாத பொண்ணுன்னு யோமிங்க்கு கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகல. இளவரசரும் யோமிங்க ரொம்ப லவ் பண்ணிட்டாரு போல இருக்கு. அதனால அவரும் கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்கல. இப்படி இருக்க ஒரு நாள் ரஜினி படம் முத்துன்னு காலம் பண்ற கூத்துன்னு இளவரசர் ஒரு கொடிய நோயில படுத்த படுக்கையா படுக்க இந்த தகவல் யோமிங்க்கு போக இத்தனை வருஷம் கழிச்சு யோமிங் இளவரசரை பார்க்க வராங்க. படுத்த படுக்கையா அந்த இளவரசர் யோமிங்க பார்க்க 2 பேரும் உணர்ச்சி வசப்பட யோமிங் கிட்ட பேசலான்னு வந்த இளவரசர் நெஞ்ச புடிச்சுக்கின்னு பொட்டுன்னு போயிடுறாரு. சொல்லாத காதல் இங்கு கல்லறையில் தான் சேரும்ன்ற மாதிரி இந்த விஷயத்த நேர்ல பார்த்த யோமிங் வருத்தம் தாங்க முடியாம 3 நாள் கழிச்சு அவங்களும் இறந்துட்டாங்க. அட பாவீங்களா, 2 பேர்ல யாருன்னா ஒருத்தர் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தா கூட இன்னொருத்துக்கு சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம் என்ற மாதிரி தான் இருக்குல்ல. இப்படிதான் இருக்கும். இந்த வீடியோவை யாருன்னா உங்களுக்கு அனுப்பியிருந்தாங்கன்னா அவங்க உங்களை சொல்லாமலே காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கின்னு அவங்களுக்கு எதனா ஒரு ரிப்ளைய சொல்லி விடுங்க. ஏன்னா நிறைய பேர் காதல சொன்னா இருக்கிற உறவை முறிஞ்சிடுமோன்னு சொல்லாமலே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. அதனால இந்த வீடியோவை பாக்குறவங்களே உங்களுக்கு அவங்க மேல காதல் இருந்தாலும் சொல்லிடுங்க, இல்லனாலும் சொல்லிடுங்க. காதல் சொல்லிட்டு கூட தோத்து போகலாம், சொல்லாம தோத்து போக கூடாது. நீங்க ப்ரப்போஸ் பண்ண பயப்படுறீங்கன்னு தான் நானே ஒரு கதையை உருவாக்கி உங்களுக்கு வக்காலத்தை வாங்கியிருக்கேன். நீங்க ப்ரப்போஸ் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, பயப்படாம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களே புரிஞ்சுப்பாங்க. அப்புறம் மக்களே, இது வரைக்கும் நீங்க யாருன்னா ப்ரப்போஸ் பண்ணிருக்கீங்களா? அப்படி யாருன்னா பண்ணிருந்தீங்கன்னா ஒரு ஆர்டினை கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.